இங்கே இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஜெயிலிருந்து வெளியில் வரான். வெளியில் வந்தான், அவனை சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பைக் எடுத்துட்டு அவன் ஒரு ஊருக்கு போகிறான். அங்கே பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்களோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ கட் பண்ணால் ஒரு நாள் அவள் சமைக்க போகும்போது அங்கே கிச்சன் ஜன்னல்லேருந்து தூரத்தில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறான். அவனை பார்த்து அவள் ஷாக் ஆகிறா. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறா. இப்போ கட் பண்ணா ஒரு நாள் நைட் அவனை சீக்கிரட்டாக பார்க்க வரா. வந்துட்டு இங்கே எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. கேட்டோன்னு அவன் இருந்துட்டு, நீ ரொம்ப சந்தோஷமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கிறல்ல, எனக்கு தேவையான பங்கை மட்டும் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னோடனே அவ சொல்கிறா, அந்த விஷயத்தில் எனக்கு எதுவுமே கிடைக்கல, என்னை பார்த்தா $10 மில்லியன் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ அந்த நேரம் பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் வர நம்ம ஹீரோ ஒளிஞ்சிக்கிறான். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே ஏதோ ஒரு காட்டு பூனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாருக்கு போகிறான். அந்த நேரம் பார்த்தா அந்த பாருக்கு அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒரு போலீஸ் வராப்புல. அதே நேரம் அந்த பார்லேருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு சில பேர் வராங்க. அவங்களோட அந்த போலீஸ் தகராறு பண்ணுறாரு. உங்களை கொள்ளையடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு போட்டோம், இங்கே தேவையானதை நான் காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் ஒரு போலீஸ் இல்லை, அவர் எப்படி விடுவார்? இப்போ ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அந்த வந்த ரவுடிஸ் முதற்கொண்டு அந்த போலீஸும் சேர்த்து இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த பார் ஓனரும் ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க வந்து இதை யாருக்கும் தெரியாமல் நம்மளே மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புதைக்க போகிறாங்க. அவங்கள புதைக்க போகிற நேரத்தில் அந்த போலீஸ் இருக்கார்ல, அவரோட ஃபோன் அடிக்குது. அப்போ லோக்கலில் இருக்கிற இன்னொரு போலீஸு, நீங்கள் டிடெக்டிவ் ஹூட் தானே, நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோ அமைதியாக நிற்கிறான். அந்த பார் ஓனர் அதை பார்க்குறாரு. இப்போ பார்த்தா ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்தோன்னா, ஆமாம் நான் தான் டிடெக்டிவ் ஹுட்டு வந்துட்டேன், நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ என்னன்னு பார்த்தா ஒரு திருடனாக இருக்கிற நம்ம ஹீரோ, இதுக்கு முன்னாடி பெரிய சம்பவம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போன நம்ம ஹீரோ இப்போ இந்த லோக்கல் போலீஸோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு ஏற்கனவே கான்டாக்ட் இருக்கும்ல, அவங்க கிட்ட கொடுத்து இந்த ஆள் மாதிரி என்ன ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணுறான். அதே நேரத்தில் அந்த ரெடி பண்ணுறாங்களே அந்த ஐடி கார்டை, அந்த இடத்துக்கு இவன் ஜெயிலிருந்து வந்தோன்னு ஒருத்தனுக்கு துரத்துனானுங்களே, அவனுங்க வந்து அவங்க வந்தானா அப்படின்னு கேட்க, அவன் அங்கே யாருமே வரலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேட்டா மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மொத்த பில்டிங் எரிச்சு விட்டு வந்துடுறா. இப்போ ஒரு போலீஸ் இடத்துல போன நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த சீரிஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சீரிஸை போய் பாருங்க. இந்த சீரிஸோட பேர் பான்சி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க.